ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் பத்தி பேசியிருக்காரு. வேர்ல்டு வார் 3 எப்படி நடக்கும்னு உங்கள ஒரு சிலருக்கு ஐடியா இருக்கும். நான் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். வேர்ல்டு வார் 2ல மேக்சிமம் எல்லாரும் கன்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? எல்லா கண்ட்ரிஸும் அவங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தாதான் அவங்க ஒரு சேஃபா இருக்க முடியும்ன்ற ஒரு ஸ்டாண்ட்ல வந்துட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இஸ்ரேல் அயன்டோம் வச்சிருந்தாலும் ஈரான் அனுப்புற எல்லா மிசைலையும் அவங்களால தடுக்க முடியல. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 525 மிசைல் வந்துச்சு, அதுல 25 மிசைல் மட்டும்தான் எங்க லேண்ட்ல ஹிட் ஆயிருக்கு. என்னதான் இஸ்ரேல் 520 மிசைலை தடுத்தாலும் 25 மிசைல் விழுந்த இடம் எல்லாமே டென்ஸ் பாப்புலேட்டட் ஏரியா. அந்த மிசைல் விழுந்த இடம் எல்லாமே டெல் அவிவ், பீர்ஷெபா, இந்த மாதிரி அந்த கண்ட்ரியோட எக்கானமிக் growth முடிவு பண்ற ஒரு சில இம்பார்ட்டன்டான இடங்கள். இதுக்கு மத்தியில அமெரிக்கா அவங்களோட யூஎஸ்எஸ் தண்டர்போல்ட்ன்ற வெப்பன் லோடட் ஷிப்பை பெர்ஷியன் கல்ஃப்ல ஈரான் பக்கத்துல நிறுத்தியிருக்காங்க. இப்ப ஈரானும் சும்மா இல்ல. இஸ்ரேல் பிரசிடென்ட் நெத்தன்யாஹூ ரீசெண்டா கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இப்ப ஈரான் 28,000 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. அது ஏன் இப்ப கொடுத்திருக்காங்கன்னா, தங்களை வீக்கா காமிச்சுக்கிட்டு ஈரானை பவர்ஃபுல்லா காமிச்சா, நாங்க சின்ன நாடு, எங்களை ஈரான் அடிக்கிறாங்க, சோ எங்களை எல்லாரும் காப்பாத்துங்கன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண இஸ்ரேல் இப்ப இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. நான் இப்ப விழுந்த 520 மிசைல்ல 25 மிசைல் விழுந்ததுக்கே இஸ்ரேலால அவங்களை காப்பாத்திக்க முடியல. இப்போ ஈரான் உண்மையிலே 28,000 மிசைல் வச்சிருந்தாங்கன்னா இஸ்ரேலோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே நேரத்துல போன வீடியோல சொன்ன மாதிரி ஈரானுக்கு சப்போர்ட்டா சைனா, ரஷ்யா, நார்த் கொரியான்னு 3 கண்ட்ரிஸ் நிக்கிறாங்க. இந்த நேரத்துல ரஷ்யன் பிரசிடென்ட் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவிட்டு இருக்காரு. இப்ப ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த உலகம் வேர்ல்டு வார் 3 நோக்கி போயிட்டு இருக்கிறது வருத்தத்தை மட்டுமே அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி மர்ஸ்க் அவங்க இஸ்ரேலுக்குள்ள இருக்க எங்க ஷிப்ஸ் எல்லாத்தையும் நாங்க வெளியே எடுத்துக்கிறோம்னு சொல்லி வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா ஷிப்ஸையும் அடுத்து வர ஷிப்ஸையும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்த அறிக்கை என்னன்னா, ஹைஃபா துறைமுகத்துல எங்க ஷிப்ஸுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால நாங்க எங்க ஷிப்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறோம், அடுத்து வர ஷிப்ஸை நாங்க உள்ள அனுப்ப மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதனால இஸ்ரேலோட எக்கானமி பெருசா டவுன் ஆகலனாலும் ஒரு அடி வாங்கும். நேற்று இதே நேரத்துல ஈரான்ல நிலத்துக்கு அடியில 10 கிலோமீட்டர் ஆழத்துல செம்னன்ற பகுதியில ஒரு எர்த்குவேக் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 5.4 ரிக்டர் ஸ்கேல்ல அந்த எர்த்குவேக் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு இதுல இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் அனுப்பி அண்டர் கிரவுண்ட் பாம்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானே அவங்களோட நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணதுக்கான ப்ரூஃப், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் கண்டுபிடிச்சதுக்கான ப்ரூஃப் அவங்களே அழைச்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கு கிடைக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் ஈரான் அடிக்கும் போது ரஷ்யா ஈரான் கூட நிக்கலன்னு. எனக்குமே அந்த டவுட் இருந்தது. இப்பதான் அதுக்கான தெளிவான ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. ரஷ்யா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது ஈரான் தான் எங்களுக்கு இந்த மிசைல் சிஸ்டம் இப்போ வேணாம், நாங்க அப்புறமேல் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கான போர்ல அவங்களுக்கு இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருந்திருந்ததுன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான S-400ன்ற ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம் அவங்ககிட்ட இருந்தது. இதை வச்சு அவங்க நிறைய மிசைல்ஸ் தடுத்து இருந்திருக்கலாம். ஏன் தடுக்கலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல புட்டின் அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, I am worried that we are heading towards World War 3. I say this without irony, without jokes. So அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ், வீடியோஸ் எல்லாம்